ஹாய் ஆல், இன்னைக்கு டே 46. வாங்க என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். என்ன சாப்பிட்டேன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மாங்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க, இருக்கும் சூப்பரான டிஷ் தான் சமைச்சிருக்கேன். ஆனால் அந்த டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே எத்தனை பேருக்கு மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் சாப்பிடும்போது மட்டும் இல்லை, இப்போ வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே டெம்டிங்காக இருக்குது. கூடவே 2 பச்சை மிளகா கீறி உப்பு போட்டு வச்சுட்டேன். இதுக்குள்ளே என்ன டிஷ்ஷுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இதுக்கு சைட் டிஷ் வந்து உப்பு போட்ட பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாங்காய். அப்படி என்ன டிஷ்ஷுன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, கம்மங்கூழ் தான் செஞ்சேன். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். என் வாழ்நாளில் நான் கூழ் சமைச்சதே இல்லை. நான் யூடியூப் பார்த்தா செஞ்சேன், ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. கம்மங்கூழில் வந்து தயிர், உப்பு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நீர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு குடித்தேன். சூப்பராக இருந்தது. இதுக்கான ரெசிபி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூப்பில். நான் ஃபாலோ பண்ணது ஷெஃப் வெங்கடேஷ் பட் அவரோட ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கம்மங்கூழோ கேழ்வரகு கூழோ, எனக்கு கூழில் வந்து வேர்க்கடலை போட்டு சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு கூழ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். என்ன கூழ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேர்க்கடலை போட்டு சாப்பிட பிடிக்குமா, வேறு என்ன போட்டு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் பப்பாயாஸ், 2 சப்பாத்தி, அப்புறமா டோஃபுல ஒரு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். இதுதான் நான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டேன். இன்னைக்கான ஃபுல் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.